உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 18ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள். இன்று சதுர்த்தசி திதி, பூச நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம், சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சுப முகூர்த்த நாள். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பாராட்டு, ரிஷபம் சினம், மிதுனம் வரவு, கடகம் பயம், சிம்மம் திறமை, கன்னி சிக்கல், துலாம் இன்பம், விருச்சிகம் ஆர்வம், தனுசு எதிர்ப்பு, மகரம் மகிழ்ச்சி, கும்பம் ஆக்கம், மீனம் உதவி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் பார்க்குறீங்கள், சந்தோஷம். எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, கனவின் பலன். கனவின் பலன், நீங்கள் காணக்கூடிய கனவுகளுக்கும் அதற்கு உண்டான பலன்களை பற்றி இன்றைக்கு நாங்கள் பேச போகிறோம். கனவு காணுறது ஒரு இயற்கையான விஷயம். எல்லா மனிதர்களுக்கும் கனவு வரும். சில பேர் ராத்திரியில் தூங்குவினம், நல்ல கனவு காணுவினம், துடுக்கிட்டு எழும்புவினம் கனவை கண்டு. கனவுக்கும் நினைவுக்கும் சம்பந்தம் இருக்குது. கனவை பற்றி இன்னும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கணும். அதற்கு இன்னும் ஒரு முடிவில்லாத ஆராய்ச்சி போய்கொண்டே இருக்குது. நினைவுகளின் தொகுப்பு கனவுன்று சொல்லுகிறோம், எண்ணங்களின் மாற்றம் கனவுன்று சொல்லுகிறோம். நாங்கள் நினைக்கிற எண்ணங்கள் தான் நிறைவேறாத ஆசைகள் கனவுன்று சொல்கிறோம். இந்த மாதிரி கனவை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. ஆன்மீகத்தில் சொப்பன சாஸ்திரம், சொப்பனம் என்றால் கனவுன்ற அர்த்தம். சொப்பன சாஸ்திரம் என்ற ஒரு சாஸ்திரமே இருக்குது. யானையை கனவு கண்டா நல்லது, பூனையை கனவு கண்டா கூடாது. இந்த மாதிரி சாஸ்திரத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி கனவு கண்டா கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு கண்டா கூடாது, செத்த வீடு நடக்கிற மாதிரி கனவு கண்டா நல்லது. இந்த மாதிரி சொப்பன சாஸ்திரம் சொல்லிக்கொண்டு இருக்குது. அதில் ஒரு பகுதியை பற்றி தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். கனவின் பலன்கள். சிவபெருமான கனவு கண்டால், நீங்கள் சில பேர் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் தூங்கும்போது இறைவனை கனவு காண்பார்கள். சில பேர் கிருஷ்ணன் குழந்தையாக இருந்து என்னை வா வான்னு கூப்பிட்ட மாதிரி ஒரு கனவு கண்டன். இதெல்லாம் மகிழ்ச்சியான கனவுகள். ஐயா, நான் முருகப்பெருமான கனவு கண்டன். அப்படியே மயிலில் பறந்து வாரார் முருகப்பெருமான். என்னை கட்டி அணைப்பது போன்று கனவு கண்டன். முருகப்பெருமான் என்னை கட்டி சரஸ்வதி எனக்கு பாடம் சொல்லி தருவது போல் கனவு கண்டன். சரஸ்வதி பாட்டு பாடுற மாதிரி கனவு கண்டன். இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனை எதை நினைக்கிறீங்களோ அதுதானே கனவாக வரும். நீங்கள் இரவு பகலாக தெய்வத்தை நினைச்சு கொண்டு கோயில் குளம்னு சுற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்களோட கனவு இந்த மாதிரி வரும்.
தவறான எண்ணத்தில் உள்ளவர்களுடைய கனவு தவறான கனவு, கனவுல கொலை செய்கிற மாதிரி, கனவுல அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரியான விசித்திரமான வித்தியாசமான கனவை காணுவினம். தவறான எண்ணங்கள், மனதுக்குள்ள நிம்மதி, திருப்தி, மகிழ்ச்சி, சந்தோஷம் இல்லாதவர்கள் கனவு இந்த மாதிரி வித்தியாசமாக விசித்திரமாக வரும். சில பேர் கெட்ட கனவுகளை காணுவினம், சில பேர் சாகிற மாதிரி கனவு காணுவினம், சில பேர் பெரிய பணக்காரனாக வாழுற மாதிரி கனவு காணுவினம், சில பேர் ஏழையாக உழதுவது போல் கனவு எப்படி வரும்ன்றாலும் வரும். ரைட், சிவபெருமான கனவு கண்டால் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிவனை கனவு காண்றது நல்லது, ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கோயில் கோபுரத்தை கனவு கண்டால் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் ஏற்படும். எங்கேயோ ஒரு பெரிய கோபுரம் ஐயா, கோபுரத்துக்கு கீழால் நான் போகிற மாதிரி கனவு கண்டேன், பெரிய கோபுரத்தை அண்ணாந்து பார்க்குற மாதிரி கனவு கண்டேன், ஒரு கோபுரத்துக்கு மேலே நிற்கிற மாதிரி கனவு. இந்த மாதிரி கோபுரத்தை கனவு, கோயில் கோபுரத்தை கனவு கண்டால் உயர்ந்த நிலைகளை அடைவீர்கள், அதிர்ஷ்டம் மேலோங்கி காணப்படும். கோபுரத்தை கனவு கண்டால் அடுத்தது ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போதுன்னு அர்த்தம். பெருமாள், லக்ஷ்மி, குபேரனை கனவு கண்டால் பணவரவு, தொழில் லாபம் கிடைக்கும். பெருமாளை கனவு காண்றது ரொம்ப விசேஷம், மகாவிஷ்ணுவை கனவு காண்பது ரொம்ப விசேஷம். பெருமாளை கனவு கண்டா, குபேரனை கனவு கண்டால் மகாலட்சுமி ஆனந்தமாக சிரித்து கொண்டு இருக்கிற மாதிரி கனவு கண்டனையா. எங்களுடைய வீட்டு வாசலில் மகாலட்சுமி வந்து நிற்கிற மாதிரி கனவு கண்டனையா. மகாலட்சுமியை கனவு கண்டா, குபேரனை கனவு கண்டால், பெருமாளை கனவு கண்டால் பண வரவு, தொழிலில் லாபம், செய்கிற தொழிலில் லாபம் கிடைக்கும். சீரான மணியோசை கேட்பது போல் கனவு கண்டால், மணி அடிக்கிற சத்தம், டாங் 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 என்று கோயில் மணி அடிக்கிறத போல் சத்தத்தை, சீரான விட்டு விட்டு இல்லை, சீரா மணி அடிக்கிற மாதிரி சத்தம் கண்டா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளால் ஒரு நல்ல செய்தி வரும் என்றது மணியோசை கனவு. பெரியோர்கள் ஆசி வணங்குவது போல் கனவு கண்டால், பெரியவர்கள் ஆசி, ஐயா சீரடி சாய்பாபா வந்து என்ற தலையில் கையை வச்சு என்னை ஆசீர்வாதம் செய்வது போல் கனவு கண்டேன். புட்டபர்த்தி பாபா வந்து எனக்கு ஏதோ ஒன்றை தருவது போல் கனவு கண்டேன். ராகவேந்தர் வந்து என்னை அனுக்கிரகம் செய்வது போல் கனவு கண்டேன். இந்த மாதிரி பெரியவர்கள் அல்லது இறந்து போன மூதாதையர்கள், எங்களோட தாத்தா அவர் வந்து என்ன ஆசீர்வாதம், அவர்கிட்ட காலில் நான் விழுந்து கும்பிட்றேன், அவர் என்ற தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் செய்வது போல் கனவு கண்டேன். கோயிலில் இருக்கிற குருக்கள் ஐயா வந்து என்ன ஆசீர்வாதம் செய்வது போல் கனவு கண்டேன். பெரியோர்கள் ஆசி செய்வது போல் கனவு கண்டால் அதிர்ஷ்டம், புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும், தொழிலில் லாபம் இருக்குது, வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்குது, யோகம் இருக்குது, அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். இந்த மாதிரி பெரியோர்கள் ஆசி செய்வது போல் கனவு கண்டால் தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், வெளிநாட்டு யோகம், நினைச்ச காரியமெல்லாம் நடக்கப் போகுதுன்று. இறந்த முன்னோர்களை கனவு கண்டால், இறந்து போன எங்களுடைய மூதாதையர்களை கனவு கண்டால் ஆபத்து வரப்போகின்றது என்ப அர்த்தம். கவனமாக நிதானமாக இருங்கோ, ஏதோ கெட்டது நடக்கப் போகின்றது என்ற அர்த்தம். அவர்கள் இறப்பது போன்று கனவு கண்டால், அதாவது இறந்து போன மூதாதையர்கள் திரும்பி இறப்பது போல் கனவு கண்டால், ஓரளவு நான் சொல்லியிருக்கிறேன், மரணம் சம்பந்தமாக கனவு கண்டால் நல்லது நடக்கும், திருமணம் சம்பந்தமாக கனவு கண்டால் தீயது நடக்கும். ஏற்கனவே இருக்கிறவர் இல்லை, இறந்து போனவர் திரும்பி இறப்பது போல் கனவு காண்றது, அது நல்லது நடக்க போதுன்னு அர்த்தம். சிவலிங்கத்தை கனவு கண்டால் தியானத்தில் வெற்றி. சிவலிங்கம் வந்து லேசில் கனவுல வராது. சிவலிங்கத்தை நீங்கள் கனவு கண்டீங்களா இருந்தால் உங்களுடைய தியானத்தில், நீங்கள் தியானம் இருக்கக்கூடியவர்களுக்கு, தினசரி சிவமந்திரம் ஜபம் செய்யக்கூடியவர்களுக்கு, மனதை கட்டுப்படுத்த அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, மனதை கட்டுப்படுத்தி ஐம்புலன்களையும் ஒருநிலைப்படுத்தி ஒடுக்கி தியானம் செய்யக்கூடியவர்களுக்கு சிவலிங்கம் கனவில் வரும். சிவலிங்கம் கனவுல வர்றது ரொம்ப விசேஷம். எல்லாட்ட கனவு நீங்களாம் நினைக்கிறது கனவுன்னு சொல்லிடாது.
கனவு ஆழ்ந்த நித்திரையில் தானாக சிவலிங்கத்தை கனவு கொண்டு விழித்தெழுந்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு தியானம் கைகூடும். தியான நிலையில் சாதகம் செய்யக்கூடியவர்களுக்குத்தான் சிவலிங்கம் கனவில் வரும். இல்லை ஐயா, நான் சிவலிங்கத்தை நினைச்சு கொண்டே படுத்தேன், சிவலிங்கம் நினைச்சேன், அது கனவு அல்ல. சம்பந்தமே இல்லாமல் சிவலிங்கம் கனவில் வந்தால் ரொம்ப விசேஷம். நந்தி கனவில் வந்தால் குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் எல்லாம் உருவாகும். நந்தியம் பெருமான், சிவபெருமானினுடைய வாகனம் நந்தி. நந்தியை கனவு காணக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையும். லேசில் நந்தி யாரும் கனவு காண மாற்றம் கன்றது ரொம்ப விசேஷம். சிவனையும் பார்வதியையும் கனவு கண்டால் பயணம் சித்திக்கும், செல்வம் அதிகரிக்கும், புதிய வாய்ப்புகள் உருவாகும். சிவன் அம்மனோடு இருக்கிற மாதிரி, சிவன் அம்மன் குடும்பம், சிவனும் அம்மனும் அப்படியே திருஞான சம்பந்தருக்கு சிவனும் அம்மனும் காட்சி தந்து தோடுடைய செவியன் என்று அவர் பாடினார். அந்த மாதிரி உங்களுடைய கனவிலும் சிவனும் அம்பாலும் காட்சி தந்தால் இந்த கனவுகள் எல்லாம் சாதாரண மக்களுக்கு வராது. எவர்கள் இறை சிந்தனையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் தெய்வத்தினுடைய காட்சி கிடைக்கும். கனவில் தெய்வம் காட்சி அளிப்பார். முதல் காட்சி கனவுல தான் வரும். நினைவில் தெய்வம் எவ்வளவு தியானம் இருந்தாலும் கனவில் தெய்வம் காட்சி அளிப்பார். இறை சிந்தனை உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்பு அந்த மாதிரியெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நேர்களே, சொப்பன பலனை பற்றி பார்த்தோம். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.